எல்ஷடாய் சபையின் சார்பாக என்னுடைய குடும்பத்தின் சார்பாக யாவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? சோத்திரம். நல்லா புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு சோத்திரம் இப்பதான் பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க எல்லாரும். சோத்திரம். அல்லேலூயா. சோத்திரம். எல்லாருக்கும் நல்ல சந்தோஷம். கர்த்தர் தொடர்ந்து நம்மை அதிகமாக ஆசீர்வதிப்பார். இந்த 2020வது ஆண்டிலே இப்படி ஒரு நாளை பார்ப்போம் என்று அநேகருக்கு நம்பிக்கை இல்லாமல் இருந்த போதும் கர்த்தர் நம்மை இந்த நாளை காண செய்திருக்கிறார். இந்த நாளிலே கடந்து வந்து கர்த்தரை துதிக்க வைத்திருக்கிறார். இந்த நாளிலும் கூட சோதரம் இந்த இடத்திலே இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கடந்து வந்திருக்கிறோம். நிச்சயமாகவே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் நம்மை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. சோதரம். இந்த நல்ல நாட்களிலும் நம்ம வாசித்த வேத பகுதிகளிலே இருந்து ஒரு சில காரியத்தை மட்டும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி தொடர்ந்து நம்ம ஜெபித்து சந்தோஷத்தோடு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கடந்து செல்ல போகிறோம். சோதரம். இந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்து பிறந்த செய்தி நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். உலகம் எங்கிலும் இந்த நாட்களை சோதரம் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். சோதரம். இன்றைக்கு பலதரப்பட்ட ஜனங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சோதரம். கிறிஸ்துமஸை இந்த டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி சோதரம் நம்ம இன்னைக்கு இயேசு கிறிஸ்து பிறந்த நாள் என்று நாம் அதை சோதரம் ஆசரிக்கிறோம். இன்னும் உலகத்துல ஒரு சில நாடுகளிலே ஜனவரி மாதம் 25ஆம் தேதியை கிறிஸ்து பிறந்த நாள் என்று சொல்லி அவர்கள் அந்த நாட்களை வைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அதே போல ஒரு சில கூட்டம் இருக்குது, கிறிஸ்து பிறந்த தேதியே தெரியாது, அப்படி இருக்கும் நம்ம எதுக்கு அதை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி கிறிஸ்துமஸை கொண்டாடாமலே ஒரு கூட்டம் இருக்கிறது. கடந்த நாட்களிலே ஒருத்தர் ஒரு செய்தியை போட்டிருக்கிறார். நிறைய பைபிளெல்லாம் முன்னாடி வச்சுக்கிட்டு இயேசு கிறிஸ்து பிறந்தது பைபிள்ல எங்கேயுமே போடலையே எந்த தேதியில பிறந்தாருன்னு, அப்புறம் எப்படி நம்ம கொண்டாட முடியும் அப்படின்னு சொல்லி அப்படி ஆலோசிக்கிற மாதிரி அப்படி அவர்கள் அப்படிப்பட்ட சில காரியங்களை இந்த உலகத்திலே ஒரு கூட்டம் செய்து கொண்டிருக்கிறது. சொத்தனம். ஆனா இயேசு கிறிஸ்து பிறந்ததை நாம அறிவிக்காவிட்டால் இந்த உலகத்துல வேற யாரும் அறிவிக்க முடியும்? சொத்தனம். நம்ம இயேசு கிறிஸ்து நமக்குள்ள பிறந்திருக்கிறார், அப்படித்தானே? நம்ம இருதயத்திற்குள்ள இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கு வேதவசனம் சொல்லுகிறது. இப்ப நம்ம யோவான்ல வாசித்ததை போல அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அது வந்து இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்ததின் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கிற அதிகாரம். அப்ப இயேசு கிறிஸ்து நமக்குள்ள வந்திருக்கிறார். அப்பவே நமக்குள்ள வந்து அவர் பிறந்துட்டார். இப்ப நம்ம தான் அந்த செய்தியை உலகத்திற்கு அறிவிக்கணும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார், எதற்காக வந்தார், அப்ப நமக்குள்ள என்ன மாற்றம் நடந்திருக்கிறதோ அதை நாம தான் வெளிப்படுத்தணும். அதுதான் சந்தோஷத்தை, அந்த நாட்களை சந்தோஷப்படுத்துறது. ஆரம்ப நாட்களிலே இந்த பண்டிகை கொண்டாடுவது என்பதே நமக்கு செய்த நன்மையை நினைத்து கொண்டாடுறதுதான் பண்டிகை. சொல்றோம். பண்டிகை என்று சொன்னாலே பொதுவாகவே நடந்ததை நினைச்சு ரிப்பீட் பண்ணி மறுபடியும் அதை நினைத்து ஆசரிப்பது. சொல்றோம். பொதுவா பாத்தீங்கன்னா பஸ்கா பண்டிகை கொண்டாடுவார்கள் யூதர்கள். அந்த பஸ்கா ஆடு அழிக்கப்பட்ட போதுதான் அவர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டார்கள். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, ஒவ்வொரு வருஷமும் இந்த நாளை கரெக்டா நீங்க அந்த நாட்களிலே அந்த பஸ்கா ஆடு அடிக்கப்பட்டு அந்த பண்டிகை கொண்டாடப்பட வேண்டும். அந்த பஸ்கா பண்டிகையின் அன்று அந்த ஆடு அடிக்கப்பட்ட அதே நாளில் தான் இயேசுவும் அந்த பூமியில் வந்து அடிக்கப்பட்டார். அப்ப அந்த நாளுக்கு ஆண்டவர் ஒரு முக்கியத்துவத்தை வைத்திருக்கிறதை நம்ம வேதத்திலே பார்க்கிறோம். அதனால நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்காக விசேஷித்துக் கொள்ளுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே இந்த நாட்கள் உலகமெங்கிலும் ஜனங்கள் கர்த்தருடைய பிறந்த நாளை ஆசரித்துக் கொண்டிருக்கும் போது நாமும் ஆசரிப்பதில் தவறு கிடையாது. சொல்றோம். நாமும் ஆசரிப்பதில் தவறு கிடையாது. அதனால நல்ல சந்தோஷமா அந்த நாளை கொண்டாடுங்க, சந்தோஷப்படுங்க, மற்றவர்களை சந்தோஷப்படுத்துங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் ஒவ்வொரு வசனத்திலிருந்து ஒரு சில காரியத்தை பார்க்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம், அதுல பல பகுதிகளை வாசித்தோம். சோதரம். இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து பிறந்த பிற்பாடு நடந்த ஒரு சில காரியங்கள், அதைத்தான் இந்த நாட்களில் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாரும் வேதத்தை திருப்பிக் கொள்வோம். லூக்கா 2வது அதிகாரம் அதனுடைய சோதரம் 16வது வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை. தீவிரமாய் வந்து மரியாதையும் யோசேப்பையும் முன்னணியில் கிடைத்திருக்கிற பிள்ளையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். மேற்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்டு யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். மரியாளோ அந்த சங்கதியெல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினார். மேற்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டபடியே கேட்டு கண்டு எல்லாவற்றையும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்துக் கொண்டு திரும்பி போனார்கள். போதும். சோதரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வாசிக்கப்பட்ட இந்த வேத வசனத்தில் இருந்து சில காரியங்களை உங்களுக்கு காண்பிக்கும்படியாக விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து பிறந்த செய்தி அதற்கு முன்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி
முன்னணியிலே கிடத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார் என்று சொல்லி மேலே 12ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது இயேசு கிறிஸ்து பிறந்த இடம் சோதரம், அவருக்கு சத்திரத்திலே இடம் இல்லாதபடியினால் கிட்டத்தட்ட அவர்கள் குடிமதிப்பு எழுதப்படும்படியாக தங்களுடைய சொந்த ஊருக்கு போய்கொண்டிருக்கும் போது குறிப்பிட்ட இந்த பெத்லகேம் என்கிற அந்த இடத்திலே வந்த பொழுது மரியாளுக்கு பிரசவ வலி வருகிறது. அப்பொழுது பக்கத்தில் சத்திரத்தில் இடம் தேடுகிறார்கள். சத்திரம் என்று சொன்னால் லாட்ஜி சோதரம், தங்குவதற்காக லாட்ஜில் இடம் தேடுறாங்க. எந்த லாட்ஜிலையுமே அன்னைக்கு இடம் இல்லை. அப்ப வேற வழி இல்லாமல் அந்த நேரத்திலே சோதரம், அப்பதான் உடனே பக்கத்தில் இருக்கிற ஒரு மாட்டு தொழுவம், முன்னணை என்று சொன்னால் அங்கே சோதரம் மாடுகள் கட்டப்பட்டு இருக்கும் இடம் என்று சொல்லி அதனுடைய ஆங்கிலத்தின் மொழிபெயர்ப்புகளிலே வருகிறது. அப்போ அந்த அவரை அந்த தொழுவத்திலே கொண்டு போய் அங்க பிரசவம் நடக்கிறது. அந்த பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடத்தி இருக்கிறார்கள் சோதரம். அப்பதான் அந்த செய்தியை தூதர்கள் போய் மேய்ப்பர்களுக்கு அந்த செய்தியை அறிவிக்கிறார்கள். இப்போ அந்த மேய்ப்பர்களுக்கு அந்த செய்தி அறிவிக்கப்பட்ட உடனே அந்த முன்னணியில் அந்த குழந்தை கிடத்தப்பட்டிருக்கிற அந்த முன்னணியை தேடி இப்ப மேய்ப்பர்கள் வருகிறார்கள் சோதரம். அவர்கள் வந்து அவர்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை குறித்து அதை பார்த்து சந்தோஷப்பட்டு கடந்து செல்கிறார்கள். அப்ப இதுல பல செய்திகள் அதற்குள்ளே இருக்கிறது சோதரம். நான் ஃபர்ஸ்ட் அந்த வசனத்தை தியானித்துக் கொண்டிருந்த போது முதலாவது எனக்கு அதுதான் என்னுடைய இருதயத்திற்குள்ளே வந்தது. இயேசு கிறிஸ்து பிறந்த இடத்திற்கு வந்த மாற்றம் என்ன அப்படின்னு ஒரு செய்தி ஃபர்ஸ்ட் எனக்கு என்னுடைய உள்ளத்திற்குள்ளே வந்தது. அந்த முன்னணி சோதரம், இன்னும் சொல்ல போனா அந்த மாட்டு தொழுவத்துல இயேசு பிறந்ததுனால மாட்டு தொழுவத்துக்கு வந்த மாற்றம் சோதரம். அந்த இடத்துல பாருங்க சோதரம், மத்தேயுல வாசிக்க முடியும் சோதரம், கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் வருகிறார்கள். அவங்க வந்து அந்த இடத்துல வந்து விலை உயர்ந்த பொருட்களை காணிக்கையாக கொண்டு வந்து, வெள்ளியும் பொன்னும் கொண்டு வந்து காணிக்கையாக வைக்கிறார்கள். விலை உயர்ந்த வாசனை பொருட்களை கொண்டு வந்து அந்த இடத்துல வைத்து அவரை வணங்குகிறார்கள். மேய்ப்பர்கள் வருகிறார்கள், தூதர்கள் வருகிறார்கள். ஒரு நாற்றம் எடுத்த மாட்டு தொழுவத்திற்கு வந்த மரியாதை இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல பிறந்தது நிமித்தம். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் எப்படிப்பட்ட சூழ்நிலை வேணுமானாலும் நம்ம இருக்கலாம். ஆனா இயேசு உள்ள பிறந்துட்டாருனாலே நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வந்துடும். அல்லேலூயா. அந்த அப்படித்தான் ஒரு காரியத்தை நான் ஃபர்ஸ்ட் என்னுடைய உள்ளத்திற்குள்ளே ஆவியானவர் கொண்டு வந்து போட்டார். அதற்கு பிறகு இந்த வசனத்தை வாசித்த போது இதுல இருந்து சில காரியங்களை இயேசு கிறிஸ்து பிறந்த பிற்பாடு மேய்ப்பர்கள் போய் அந்த செய்தியை பார்க்கிறார்கள். பார்த்த பிற்பாடு அவர்கள் என்ன செய்தார்கள்? இப்ப நம்ம இயேசு கிறிஸ்து ஆல்ரெடி நமக்குள்ள பிறந்துட்டாரு. இப்ப இயேசு கிறிஸ்து பிறந்ததை நம்ம பார்க்கிறோம். இப்ப நம்ம என்ன பண்ணணும், இந்த வேத வசனத்தின்படி நமக்கு என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத இந்த இடத்துல உங்களுக்கு காண்பிக்கும்படியாக விரும்புகிறேன். 16ஆம் வசனத்துல தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியில் கிடத்தி இருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். இப்ப கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். முதலாவது அவங்க வந்து பார்த்தவங்க, இயேசு கிறிஸ்து பிறந்திருப்பதை பார்த்தவர்கள் முதலாவது தங்களுக்கு சொல்லப்பட்ட அந்த செய்தியை பிரசித்தம் பண்ணினார்கள். பிரசித்தம் பண்ணினார்கள்னா பப்ளிசிட்டி பண்றாங்க, விளங்க பண்ணுகிறார்கள், வெளிப்படுத்துகிறார்கள். இப்ப இயேசு கிறிஸ்து பிறந்ததை நம்ம வெளிப்படுத்துறோம். இந்த உலகத்துல யார் வெளிப்படுத்துவாங்க? இயேசு கிறிஸ்து எனக்குள்ள பிறந்திருக்கிறாருங்கிறத நான் வெளிப்படுத்தலைன்னா வேற யார் வெளிப்படுத்துவா? ஒவ்வொருத்தருக்குள்ள இயேசு கிறிஸ்து பிறந்திருக்காரு, அப்படிதானே? சொல்றோம் எனக்குள்ள இயேசு இருக்கிறாரு அப்படின்னு சொல்றவங்க எத்தனை பேர் சத்தத்தை உயர்த்துற அல்லேலூயா சொல்லலாமே? அல்லேலூயா. நமக்குள்ள இயேசு இருக்கிறார், அப்படிதானே? எனக்குள்ள இருக்கிற இயேசுவை நான் தான் வெளிப்படுத்தணும். எனக்குள்ள இயேசுவை வச்சுக்கிட்டு என் சுபாவம் மாறாம, என் குணத்தை நான் வெளியில காட்டாம, என் எண்ணங்களின்படி வெளியில காட்டாம, இயேசுவை வெளியில காட்டுவதற்கு, இயேசுவை பிரசித்தப்படுத்துவதற்கு நமக்குள்ள இருந்து இப்படிப்பட்ட சில நல்ல காரியங்கள் வெளிப்பட வேண்டும். ஏன்னா எனக்குள்ள இயேசு இருக்கிறா, எனக்குள்ள இயேசு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காவே அது எனக்குள்ள வெளிப்பட ஆரம்பிக்கும். இப்ப நமக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா அது அப்படியே ஆட்டோமேட்டிக்காவே வெளியில வரும், அப்படிதானே? அதாவது நமக்குள்ள உள்ள ஏதாவது ஒரு பலவீனம் இருக்குன்னா அது எங்க வெளியில காட்டும்? முகத்துல காட்டிடும். நமக்கு உள்ள சந்தோஷமா இருக்குன்னா முகத்துல காட்டிடும், வெளியே காட்டிடும். அதை வந்து நம்ம யாருமே மறைத்து வைக்க முடியாது. சோத்திரம். நமக்கு உள்ள ஒருவேளை ஏதாவது தேவையில்லாத வியாதிகள் இருக்குன்னு வைங்களேன், அது வெளியில வந்துடும், வெளியில காட்டிடும். அது நம்ம முகத்திலையும் காட்டிடும், சரீரத்திலையும் வெளியில கொண்டு வந்துடும். ஒருபோதும் எதையும் மறைத்து வைத்து இருக்க முடியாது. அப்போ இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருப்பாரானா முதலாவது நாம் பிரசித்தப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். இயேசுவை குறித்து, இயேசு எனக்குள்ள இருக்கிறதை குறித்து நாம் பிரசித்தப்படுத்த வேண்டும். சொந்தம் இந்த உலகத்துல ஒரு மனுஷன் ஒரு காரியத்தை சொந்தம் பப்ளிசிட்டி பண்றதுலதான் ரொம்ப தீவிரமா இருக்கிறாங்க. அதாவது விளம்பரப்படுத்துவது. இன்னைக்கு எல்லாமே விளம்பரத்துலதான் ஓடுது, எல்லா கதையுமே.
இன்றைக்கு அநேக காரியங்களை விளம்பரப்படுத்தி தான் தங்களுடைய ஸ்தாபனங்களை, தங்களுடைய ஸ்தோத்திரம் வியாபாரங்களை இந்த உலகம் பெருக்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இயேசுவை வெளிப்படுத்துவதற்கு இன்றைக்கு ஆட்கள் இல்லை. தங்களுடைய சொந்த காரியத்தை வெளிப்படுத்துவதற்கு ஆட்கள் இருக்கிறார்கள். தங்களுடைய தயாளத்தை பிரசித்தப்படுத்துகிறதற்கு மனிதர்கள் இருக்கிறார்கள். வேதவசனமும் அப்படித்தான் சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறது, மனிதர்கள் பெரும்பாலும் தங்கள் தயாளத்தையே பிரசித்தம் பண்ணுவார்கள். ஒரு கூட்டத்தை போட்டு நான் யாருன்னு அவங்க பெருசா பேசுவாங்க. ஒரு கூட்டத்தை போட்டு நான் எப்படிப்பட்ட ஆளு, நான் என்ன செஞ்சேன். இன்னைக்கு இந்த உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மனிதன் அவனுக்கு உண்டான சுயநலத்தை, அவன் இந்த உலகத்தில் என்ன செய்கிறானோ, அவன் இந்த உலகத்தில் யாருக்கெல்லாம் என்ன உதவி செய்யறானோ, அவன் இந்த உலகத்துல யாருக்கெல்லாம் என்ன நன்மை செய்யறானோ அதைத்தான் பெருசா மேடை போட்டு தங்களை பிரசித்தப்படுத்துவார்கள். பெரும்பாலும் மனிதர்கள் அதைத்தான் செய்வார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவை உள்ளே வைத்திருக்கிறவர்கள் தாங்கள் செய்ததை வெளியிலே பிரசித்தப்படுத்த கூடாது. அவர்கள் தங்களுக்குள் இருக்கிற இயேசுவை வெளியிலே பிரசித்தப்படுத்த வேண்டும். இன்னைக்கு அதை நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னாலே நமக்குள்ள இயேசு இருக்கிறாருங்கிறத இந்த உலகம் பார்க்க ஆரம்பிச்சிடும். நமக்குள்ள இயேசு பிறந்திருக்கிறாருங்கிறதை நம்ம வெளிப்படுத்த முடியும். அல்லேலூயா. அப்ப வேதவசனம் சொல்கிறது, கர்த்தர் வசனத்தை கொடுத்திருக்கிறார், அந்த வசனத்தை பிரசித்தப்படுத்துகிறவர்களின் கூட்டம் மிகுதி. சங்கீதம் 68 அதனுடைய 11 வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 68:11 வசனத்தை பிரசித்தப்படுத்துகிறவர்களின் கூட்டம் மிகுதி. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13வது அதிகாரம் 49வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வசனம் பிரசித்தமாயிற்று. சோதரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13வது அதிகாரம், வசனம் தேசமெங்கும் பிரசித்தமாயிற்று. சரி, வசனம்னாலும் பிரசித்தமாச்சு, அப்ப அதுல எப்படி இயேசுவை பிரசித்தம் பண்ண முடியும் அப்படின்னு ஒருவேளை நம்ம நினைக்கலாம். நம்ம யோவான்ல வாசிச்சு பாத்தீங்களா, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. இப்ப வார்த்தை தான் தேவனா இருக்கு. நல்லா புரிந்து கொள்ளணும். ஏற்கனவே முன்னாடி நான் பேசியிருக்கிறேன். வார்த்தை ஆதியில இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. இப்ப அந்த தேவனா இருந்த அந்த வார்த்தை தான் நம்ம கடைசியில 14வது வசனத்துல வாசிக்கிறோம். அதுக்கு இடையில அந்த வார்த்தையை குறித்த மேன்மையை போட்டிருக்கு. அந்த வார்த்தை இந்த உலகத்திலே ஒளியாய் வந்தது, அந்த ஒளி எல்லா மனுஷனையும் பிரகாசிப்பிக்க கூடியதா இருக்கிறது அப்படின்னு சொல்லி மேல போட்டிருக்கு. அந்த கடைசி 14வது வசனத்துல சொல்லி இருக்குது, அந்த வார்த்தை அப்ப வார்த்தை தான் என்னவா மாறி இருக்கு. நல்லா கவனிச்சுக்கணும். வார்த்தை தான் மாம்சமா மாறி இருக்கு. இப்ப வார்த்தை மாம்சமா மாறி இருக்கு. அந்த மாம்சம்னா யாரு? இயேசு. இப்ப அந்த மாம்சமாகி அந்த இயேசுவையும் பிரிக்க முடியாது, அந்த இயேசு பிறப்பதற்கு காரணமா இருந்த அந்த வார்த்தையையும் பிரிக்க முடியாது. வசனம், அந்த வார்த்தை என்பது கர்த்தருடைய வார்த்தை என்பது வேத வசனம். இந்த வசனத்தையும் பிரிக்க முடியாது, இயேசுவையும் பிரிக்க முடியாது. இயேசு இல்லைன்னா வசனம் இல்லை, வசனம் இல்லைன்னா இயேசு இல்லை. அப்ப இயேசுவும் வசனமும் கிட்டத்தட்ட ஒன்றுதான். அப்ப இப்ப நம்ம இயேசுவை பிரசித்தப்படுத்துகிறதுல எப்படி பிரசித்தப்படுத்தணும்? கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வசனத்தை பிரசித்தப்படுத்தணும். வசனத்தை, அதுதான் இன்னைக்கு ஒரு கூட்டம், இன்னைக்கு உலகத்துல வேதம் சொல்கிறது, கர்த்தர் வசனத்தை கொடுத்திருக்கிறார், அதை பிரசித்தப்படுத்துகிறவர்களின் கூட்டம் எவ்வளவு வேணாலும் எங்க வேணாலும் இந்த வசனத்தை சொல்லுங்க. இப்ப இயேசு வெளிப்படுத்துறதுக்கான முதலாவது அடையாளம் அதுதான். சோதரன், நமக்கு கர்த்தர் கொடுத்த வசனத்தை வெளியில பேசணும், வெளியில சொல்லணும், பிரசித்தப்படுத்தணும். சரி, ஒண்ணு சொல்றதுங்கிறத விட வாழ்க்கையில் ரியலாவே காட்டுறது தான் பெட்ரு. நம்ம மற்றவங்க கிட்ட சொல்லி புரிய வைக்கிறத விட நம்ம வாழ்ந்து காட்டுறதுனால தான் அவர்களுக்கு அதை ஈஸியா புரிய வைக்க முடியும். அதனால நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து வாழுவோம், கர்த்தருடைய வசனத்திற்கு கட்டுப்பட்டு வாழுவோம், வசனத்திற்கு முக்கியத்துவப்படுத்தி வாழுவோம். இந்த உலகத்துல என்ன நடந்தாலும், இந்த உலகத்துடைய சூழ்நிலைகள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனா நம்ம எதைத்தான் கவனிக்கணும்? என்ன நடந்தாலும் வசனத்தை தான் கவனிக்கணும். அப்ப வசனத்தின்படி நம்ம வாழும்போது வசனத்தை பிரசித்தப்படுத்துவோம். இன்னொரு வசனம் இருக்குது பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 52வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 52வது அதிகாரம் ரட்சிப்பை பிரசித்தப்படுத்துகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கிறது. இரண்டாவது, ஒன்று நம்ம வசனத்தை பிரசித்தப்படுத்த வேண்டும். இயேசுவை பிரசித்தப்படுத்துகிறவர்கள், இயேசுவை குறித்ததான காரியங்களை அறிந்து அதை பிரசித்தப்படுத்துகிறவர்கள் முதலாவது வசனத்தை பிரசித்தப்படுத்த வேண்டும். வசனமும் இயேசுவும் ஒன்று என்று பார்த்தோம்.
இரண்டாவது ரட்சிப்பை பிரசித்தப்படுத்துகிறார். நாம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறத ரட்சிப்பின் அனுபவத்தின் மூலமாய் வெளியில பிரசித்தப்படுத்தணும். நான் ஏற்கனவே போன வாரமும் அதுக்கு முந்தின வாரமா சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் நான் கழுவப்பட்டு விட்டேன், இயேசு கிறிஸ்துவினுடைய மீட்பு எனக்குள்ளே வந்து விட்டது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தின் மூலமாய் உண்டான அனைத்தையும் என் வாழ்க்கையில நான் அனுபவிக்கிறதா ரட்சிப்பு. இதை நான் பெற்றுக்கொள்ளலைன்னா அதை ரட்சிக்கப்படலன்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்து சிலுவையில நமக்காக என்னென்ன செய்தாரோ அந்த காரியங்களை செய்வதற்காகத்தான் அந்த பூமியில வந்தார். அதனாலதான் லூக்காவில் சொல்லியிருக்கிறது, கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே. கிறிஸ்து என்னும் ரட்சகர், இயேசு என்றாலே ரட்சகர் என்று அர்த்தம். அவர் ரட்சிக்கிறவர், உலகத்தை ரட்சிப்பதற்காக அந்த பூமிக்கு வந்தவர், மனுக்குலத்தின் பாவத்திலிருந்து மனிதனை ரட்சிப்பதற்காக அந்த பூமிக்கு வந்தவர். இப்ப நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவங்க. அப்ப நம்ம ரட்சிக்கப்பட்டவங்கன்னா நம்ம ரட்சிப்பை வெளியில என்ன பண்ணணும்? பிரசித்தப்படுத்தணும். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படிங்கிறத வெளியில காட்டணும். நம்முடைய பேசுற வார்த்தைகள்ல, நம்ம வீட்டுல சுத்தி இருக்கிறவங்க கிட்ட பேசுற வார்த்தையில, நம்ம கூடத்துல இருக்கிறவங்க கிட்ட நம்ம பேசுற வார்த்தைகள்ல நம்ம வெளியில பிரகடனப்படுத்தணும். நான் எப்படிப்பட்டவங்க? ரட்சிக்கப்பட்டவங்க. அது நம்ம பேசும்போதே தெரிஞ்சிடும். நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோமா? சோத்திரம். வீட்டுல பேசும்போதே தெரிஞ்சிடும். சோத்திரம். சுத்தி இருக்கிறவங்க கிட்ட பேசும்போதே தெரிஞ்சிடும் நம்ம ரட்சிக்கப்பட்டவங்களா. சிலவங்க சொல்லுவாங்க பாத்தீங்களா, இன்னும் ரட்சிக்கப்படலை பாரு, இன்னும் எப்படிப்பட்ட வார்த்தை வாயில வருது. இன்னும் அந்த ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாலே சிலவங்க சொல்லுவாங்க பாத்தீங்களா, நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன், இன்னைக்கு நான் எப்படி இருக்கிறேன், மாற்றம் வந்திருக்கா? சோதரம். கொஞ்சமாவது மாறி இருக்கிறோமா? கொஞ்சம் இதை யோசிச்சா போதும். நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன், ரட்சிக்கப்பட்ட பிறகு எப்படி இருக்கிறேன். ரட்சிப்பு அப்பதான் ரட்சிப்பு வந்திருக்கு. அந்த மாற்றம் என்னைக்கு துவங்குதோ அன்னைக்குதான் ரட்சிப்பு. ஒருவேளை நம்ம கிறிஸ்தவத்திலே இருக்கலாம், ஒருவேளை நான் சொல்ல நீங்க சபைக்கு வந்துட்டு போகலாம், அது ரட்சிப்பு கிடையாது. சபைக்கு வருவது ரட்சிப்பு அல்ல. இயேசுவை குறித்து பேசுவதும் ரட்சிப்பு அல்ல. காணிக்கை கொடுப்பது ரட்சிப்பு அல்ல. சோதரம். நம்ம உதவி செய்வது ரட்சிப்பு அல்ல. ரட்சிப்பு என்பது நமக்குள்ளே வருகிற மாற்றம். நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு பெரிய கொலைகாரனா இருப்பான், இயேசு உள்ள வந்துட்டாரு, அவன் அதுக்கப்புறம் பாருங்க யார் அடிச்சாலும் வாங்கிடும், அப்படியே நிலைமை மாறிடும். பயங்கரமான குடிகாரங்களா இருப்பாங்க, இயேசு உள்ள வந்தாருன்னா குடிப்பழக்கம் எல்லாம் மாறிடும். பயங்கரமான போதை பொருட்களுக்கு அடிமையானவங்களா இருப்பாங்க, இயேசு கிறிஸ்து உள்ள வந்தோடனே எல்லா பழக்கமும் மாறிடும். அப்போ இயேசு உள்ள வந்தாருனாலே, ரட்சிப்பு வந்துட்டுனாலே நமக்குள்ள மாற்றம் வந்துட்டுன்னு அர்த்தம். என்னைக்கு நமக்குள்ள மாற்றம் வருதோ அந்த மாற்றத்தை மற்றவர்கள் பார்ப்பார்கள், அந்த மாற்றத்தை மற்றவங்க பார்ப்பாங்க. அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் நடந்திருக்கிறது, அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு வித்தியாசம் வந்திருக்கிறது. அப்ப இன்னைக்கு நமக்குள்ள இந்த பிறந்த நாள்ல இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த நாளை கொண்டாடும்போது இதை நம்ம மனதுக்குள்ள வைத்துக் கொள்ளணும். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்ங்கிறத வெளியில பிரசித்தப்படுத்த வேண்டும். ரட்சிப்பை பிரசித்தப்படுத்துகிறவர்களா நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ அங்க லூக்கா எழுதின சுவிசேஷத்துல வேதம் சொல்லுகிறது, மேய்ப்பர்கள் அந்த செய்தியை கேள்விப்பட்டு பார்த்து அதை பிரசித்தம் பண்ணினார்கள். இரண்டாவது, மேய்ப்பராலே 18ஆம் வசனத்துல மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். ஒன்று பிரசித்தம் பண்ணினார்கள், இரண்டாவது அந்த பிரசித்தம் பண்ணினதை கேட்ட யாவருமே என்ன பண்ணாங்க? ஆச்சரியப்பட்டாங்க. இரண்டாவது, இந்த உலகத்துல மற்றவர்கள் ஆச்சரியப்படக்கூடிய மாதிரி நம்ம வாழ்க்கையில காரியங்கள் நடக்கணும். மற்றவங்க ஆச்சரியப்படக்கூடிய மாதிரி, எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி நடந்தா நமக்கு அவங்களுக்கு வித்தியாசம். இப்போ வேலை கிடைக்கும் வைங்களேன், உலகத்துல எந்த மனுஷனுக்கும் வேலை கிடைக்கும். இயேசுவை ஆராதிக்கிறவனுக்கும் வேலை கிடைக்கும், இயேசுவை ஆராதிக்காதவனுக்கும் வேலை கிடைக்கும். ஒரு உலக பிரகாரமான ஒரு நன்மை இந்த உலகத்துல எல்லாருக்கும் கிடைக்கும். இப்ப நம்ம சொல்லலாம், நான் வேதத்துல போய் சேர்ந்ததுனாலதான் எனக்கு இதெல்லாம் கிடைச்சிட்டு அப்படின்னு சொல்லுவோம். இன்னொருத்தர் என்ன தெரியுமா சொல்லுவான், நான் இந்த இடத்துக்கு போயிட்டு வந்ததுனால தான் எனக்கு நடந்துச்சுன்னு சொல்லுவான். ஒருத்தர் சொல்லுவான், நான் வந்து சர்ச்சில் போய் ஜோம் பண்ணதுனால தான் நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மார்க் எடுத்தேன் அப்படின்னு. இன்னொருத்தர் சொல்லுவான், நான் இந்த இடத்துக்கு போனதுனால தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மார்க் எடுத்தேன் அப்படின்னு. இது கிடையாது. இது வந்து பொதுவா எல்லாருக்கும் நடக்கும். அதுல யாரெல்லாம் முயற்சி எடுக்கிறாங்களோ, யாருக்கெல்லாம் அதுக்காக தைரியமா செயல்படுறாங்களோ, யாரெல்லாம் அதுக்காக பிரயாசப்படுறாங்களோ, கஷ்டப்படுற எல்லாருமே முன்னேற முடியும். அது எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த இயக்கத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த தனிப்பட்ட நபர்களாக இருந்தாலும், அவங்க பிரயாசப்பட்டா அதுல ஒரு மேன்மை உண்டு, அதுல ஒரு பலன் உண்டு. அது எல்லாருக்கும் கிடைக்கும். இப்ப நம்ம வாழ்க்கையில நடக்கிறது, இயேசு நமக்குள்ள வந்துட்டாருன்னா நடக்கிற மாற்றம் எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி நடக்க கூடாது. இந்த உலகத்துல யாருக்குமே நடக்காத மாதிரி ஒரு மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில வித்தியாசமாய் நடக்க வேண்டும். மற்றவர்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கிறதை பார்த்து ஆச்சரியப்பட வேண்டும். எப்படி இவங்க இப்படி இருந்தாங்க, இப்படி திடீர்னு சொல்லி இவருடைய வாழ்க்கையில இவ்வளவு பெரிய வித்தியாசம் வந்துருச்சு.
இவங்க வாழ்க்கையில சோத்திரம் இந்த உலகமே அங்கீகரிக்க முடியாத அளவுக்கு ஒரு வித்தியாசத்தை இவர்கள் காண்பிக்கிறார்களே. வேதவசனம் சொல்லுகிறது பிரமிப்பு. சோத்திரம் அவர்கள் பிரமித்தார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். அப்படி இந்த ஆச்சரியம்னா சோத்திரம் ஆங்கிலத்துல வண்டர் அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம எதையாவது ஒன்று ஆச்சரியமா பார்ப்போம் பாருங்க. ஏ அப்பா எப்படி கிடைச்சிருக்கு பாரு, எப்படி நடந்திருக்கு பாரு. சில இயற்கைகளை பார்க்கும்போது எவ்வளவு அழகா இருக்கு, அதை பார்ப்பதற்கு எவ்வளவு அழகா இருக்குது, அதை பார்ப்பதற்கு எவ்வளவு ஆச்சரியமா இருக்கிறது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஆச்சரியம் உண்டாகணும். மற்றவங்க பார்க்கும்போது நம்ம ஆச்சரியப்ப நம்மளை பார்க்கும் போதே அவங்களுக்கு ஆச்சரியம் உண்டாகணும். வேதம் சொல்லுகிறது, சங்கீதத்தில் ஒரு வேத வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறதும், கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். காரணம் என்ன? கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு செய்யற காரியம் பயங்கரமா இருக்கணும். மற்றவங்க ஆச்சரியப்படணும் அப்படின்னா ஏதோ சாதாரணமான ஒரு காரியம் நமக்கு நடப்பதனாலே அதனால மனிதர்களுக்கு ஆச்சரியம் உண்டாகாது, மற்றவர்களுக்கு ஆச்சரியம் உண்டாகாது. நான் சொல்றேன், இந்த உலகத்துல எந்த மனுஷனுக்கும் நடக்காத அந்த அப்படிப்பட்ட நபர்களை தான் கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறாரு. அதுல ஒரே ஒரு ஆச்சரியம் என்னன்னா, சங்கீதம் 118வது சங்கீதத்துல ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதோட 23வது வசனத்துல, ஆகாதது என்று தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. ஒரு தள்ளப்பட்ட கல்லை எடுத்து மூளைக்கு தலைக்கல்லாக போடுகிறதுல தான் ஆச்சரியம் இருக்கிறது. இந்த உலகத்துல ஒரு வீடு கட்டும் போது, ஒரு வீட்டை கட்டுவதற்கு அஸ்திவாரத்தை போடும்போது மூளைக்கல் போடுவார்கள். அந்த மூளைக்கல் சரியில்லை என்று சொன்னால் அந்த கல் உதவாதது என்று சொல்லி எடுத்து தூக்கி தூர போட்டுருவாங்க. அந்த கல்லை எடுத்து மூளைக்கு தலைக்கல்ல வைக்கணும்னா அது ஆச்சரியம். அதை சரிப்படுத்தி வைக்கணும்னா ஆச்சரியம். அதை அந்த இடத்துல கொண்டு போய் செட் பண்ணணும்னா ஆச்சரியம். இன்னைக்கு ஆண்டவர் அப்படித்தான் இந்த உலகத்தால தள்ளப்பட்ட ஒவ்வொருவரையும், இந்த உலகத்தால புறக்கணிக்கப்பட்டவர்கள், சொந்த பந்தங்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள், ஒன்றுக்கும் உதவாதவர்கள், எல்லாராலையும் தள்ளப்பட்ட நம்மையும் கர்த்தர் மூளைக்கு தலைக்கல்லாக எடுத்து இன்னைக்கு நம்முடைய குடும்பத்துல கர்த்தர் நம்மளை முக்கியப்படுத்திக்கிட்டு இருக்கிறார்னா காரணம் அது இந்த உலகத்திற்கு ஆச்சரியமானதை நடப்பிக்க முடியாது. இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் நாமளும் தள்ளப்பட்டு போய் தானே இருக்கிறோம். சொந்த பந்தங்கள் மத்தியில் நாமளும் ஆகாதது என்று தள்ளப்பட்டவர்களாகத்தான் இருக்கிறோம். அன்னைக்கு அது தள்ளப்பட்ட நம்மை நான் விசுவாசிக்கிறேன், தள்ளப்பட்ட கல்லை கர்த்தர் மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுவார். ஒன்றுக்கும் உதவாமல் இருந்த நம்மை கர்த்தர் ஆச்சரியமாய் மாற்றுவார். இது எப்படிங்க நடக்கும்? அதாங்க ஆண்டவருடைய வேலை. இந்த ரட்சிப்பு அப்படித்தான் செய்யும். சோதரம் பாருங்க, நடக்க முடியாத ஒரு மனுஷன், பிறவிலிருந்து நடக்க முடியாத ஒரு சப்பானி ஆலயத்துக்கு வாசல்ல இருக்கிறான். பேதுருவும் யோவானும் யாக்கோவும் சோதரம் 3 பேர் ஆலயத்துக்கு போறாங்க. வெள்ளியும் பொண்ணும் எங்களிடத்தில் இருக்குமா பிச்சை கேட்கிறான். அவன் வேலையே பிச்சை கேட்கறதான். அப்போ நம்ம ஆச்சரியப்பட எப்படி தெரியுமா? வெளியில ஒரு பிச்சைக்காரன் இருக்கிறான், அந்த பிச்சைக்காரனுக்கு எல்லாரும் 10 ரூபாயா போடுறாங்க. அதுல ஒருத்தர் 100 ரூபாய் போட்டு ஆச்சரியப்படுவோம். ஏ அப்பா எவ்வளவு போடுறாங்க? 100 ரூபாய் போடுறாங்க. நம்ம ஆச்சரியப்படுவோம். சரி 100 ரூபாய் இல்ல, இன்னொருத்தர் டக்குனு 2000 ரூபாய் நோட்டை போடுறாங்க. இப்ப நம்ம ஊர்ல 2000 ரூபாய் நோட்டு இருக்கு, 2000 ரூபாய் நோட்டை போடுறாங்க. அப்ப எப்படி பார்ப்போம் அவங்கள? ஏ அப்பா பிச்சைக்காரன் எவ்வளவு போடுறான்? இது உலகத்துல நடக்கும். இந்த ஆச்சரியத்தையும் வேதம் சொல்லல, அதோட எக்ஸ்ட்ராவா அவனை கொடுக்குறாங்க. பேதுருவும் யோவானும், வெள்ளியும் பொருளும் எங்களிடத்துல இல்ல, எங்களிடத்துல உள்ளத தருகிறோம், இயேசுவின் நாமத்துல எழுப்பி நட. இப்படி சொல்லி அவன் கையை பிடிச்சு தூக்குன உடனே அவன் கால்கள் பிறவியில் இருந்தே நடக்கல, பிறவியில் இருந்தே உள்ள எலும்புகள் சரியா செயல்படல, நரம்புகள் சரியா செயல்படல. பேதுருவுடைய கையை பிடிச்சு தூக்குன உடனே எலும்புகள் கரடுகள் எல்லாம் சரியாய் பலம் கொண்டது. எழும்பி நின்று குதிக்கிறான் பாருங்க. ஒரு காலமும் நடக்காதவன் நடக்கிறான் பாருங்க. அதை பார்த்து அநேகர் ஆச்சரியப்பட்டார்கள். நான் சொல்ல, உங்க வாழ்க்கையில ஒரு நாளும் நடக்காத காரியம் ரட்சிக்கப்பட்ட பிறகு நடக்குது பாருங்க. அதுதான் அநேகருக்கு ஆச்சரியத்தை உண்டு பண்ணும். ஒரு மனுஷனுக்கு நடக்காத காரியம் இது எப்படிங்க சாத்தியமாகும்? அதுதான் இயேசுவாலே ஆகும். கர்த்தராலே ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. இன்றைக்கு இந்த இயேசு கிறிஸ்து பிறந்த நாள்ல நான் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து பிறந்த நாளை ஆசரிக்கிற கொண்டாடுகிற உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நடக்கிற காரியங்கள் மற்றவர்களுக்கு ஆச்சரியத்தை உண்டு பண்ணட்டும். அப்படிப்பட்ட அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வாராக, அப்படிப்பட்ட அதிசயத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வாராக. சாதாரணமான விதத்திலே வழியை திறப்பது உலகத்திற்கு லேசான காரியம், ஆனால் கடலை இரண்டாக பிளந்து வழியை திறப்பது இந்த உலகத்திற்கு ஆச்சரியம், ஆனால் தேவனுக்கு லேசான காரியம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வழியை திறப்பாருங்க, வழியே இல்லாம இருக்கும். எப்படிங்க இதெல்லாம் நடக்கும்? என் தேவன் அப்படிப்பட்ட ஆச்சரியத்தை கர்த்தர் தருவார். அல்லேலூயா.
அப்போ ஒன்று பிரசித்தப்படுத்தணும், இரண்டாவது ஆச்சரியப்படுகிறதை போல காரியங்கள் நடக்க வேண்டும். நம்ம அப்படிப்பட்ட காரியங்களை பார்க்கும் போது, கேட்கும் போது, பார்க்கும் போது அநேகர் ஆச்சரியப்பட வேண்டும். அல்லேலூயா. மேய்ப்பராலே சொல்லப்பட்ட செய்திகளை, சங்கதிகளை கேட்கிறவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். பிரமிப்பு உண்டாகணும். சொல்றோம், நார்மலா நடந்தா பிரமிப்பு வராது, நார்மலா நடந்த ஆச்சரியம் வராது. அது பயங்கரமா அது மற்றவங்க பார்க்கும்போது அவங்க சர்ப்ரைஸா இருக்கணும். அவ்வளவு ஆச்சரியத்தை கர்த்தரால செய்ய முடியுங்க, கர்த்தரால செய்ய முடியும். வேதத்துல ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் செய்திருக்கிறார். வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்கும் கர்த்தர் இதை செய்திருக்கிறார். வேத வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தபோது பிசாசுகளை துரத்தினார். உடனே எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்களாம். ஒரு மனுஷன் வியாதியில இருக்கிறான், அந்த மனுஷனுடைய வியாதி மாறின உடனே பலர் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க, வியாதி மாறல. ஆனா இயேசு கிட்ட வந்த உடனே வியாதி மாறிட்டு. அதாவது சில டாக்டர்களால கைவிடப்பட்டு இந்த உலகத்துல இன்னும் அவ்வளவுதான் முடிஞ்சதுன்னு சொல்றவங்களுக்கு தான் இயேசு அற்புதம் செய்வார். சாதாரண சின்ன சின்ன நோயை தேய்க்கிறது சோதரம், தலைவலி மாறிச்சுன்னா சாட்சி சொல்லக்கூடாது. அது பாராசிட்டமால் போட்டாலே மாறிடும். அதெல்லாம் பிரமிப்பு. டாக்டரால கைவிடப்பட்டு, உலகத்தால கைவிடப்பட்டு அவ்வளவுதான் செத்து போயிடும் சொல்றவங்களை இயேசு உயிரோட எழுப்புறாரு பாருங்க, அதுதான் பிரமிப்பு. அந்த அப்படிப்பட்ட அற்புதம் நடக்கணுங்க, எக்ஸ்ட்ராவா நடக்கணும். ஆர்டினரியா நடக்கக்கூடாது, எக்ஸ்ட்ராடினரியா நடக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா ஆர்டினரியா உலகத்துல எல்லாருக்கும் நடக்கு. இந்த உலகத்துல எத்தனை கோடி ஜனங்கள் இருக்கிறாங்களோ அத்தனை கோடி ஜனங்கள்ட்ட நீங்க கேட்டு பார்த்தாலும் அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு ஆர்டினரியா, எல்லாரும் செய்யற வேலையை, எல்லாரும் செய்யற உயர்வை, எல்லாருக்கும் கிடைக்கிற மேன்மை அவங்களுக்கும் கிடைக்கும். ஆனா உண்மையாய் கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு அற்புதம் நடக்க வேண்டும். ஆரோனுடைய கோல் ஒரு நாள் ராத்திரியில துளிர் விட்டுச்சு, அப்படிதானே? அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு பக்கத்துல கொண்டு கோலை வச்சாச்சுன்னா அன்னைக்கு நைட்டோட நைட்டா கோல் துளிர் விட்டு அது பூத்து காய் காய்த்து கனிகளை கொடுத்தது. ஒரு நாள் நைட்ல அதை செய்ய முடியுமா கர்த்தரால? யோனா நினிவே பட்டணத்துல போய் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு நினிவே அழிந்து போயிரும் சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கிறான். அதை புரிய வைக்கிறதுக்காக ஒரே ஒரு நாள் ராத்திரியில கர்த்தர் ஆமணக்கு செடியை முளைக்க பண்ணிட்டாரு. ஒரு நாளையில முளைச்சிருக்கு, கர்த்தர் செய்திருக்கிறார். ஒரு நாளையில நிலைமை மாறும், ஒரே ராத்திரியில நிலைமை மாறும், ஒரே நொடியில நிலைமை மாறும், ஒரே ஒரு வார்த்தையில நிலைமை மாறும். அதுதான் அநேகருக்கு ஆச்சரியத்தை உண்டு பண்ணும், அதுதான் அநேகருக்கு அற்புதத்தை உண்டு பண்ணும். இப்படியே இருந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், இப்படியே கஷ்டப்பட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். என் அப்பா இயேசு பரலோகத்திலிருந்து ஒரே ஒரு வார்த்தை பேசுவாரு, ஒரே ஒரு வசனம் உங்களுக்கு நேராக கடந்து வரும், அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில நிறைவேற ஆரம்பிக்கும். அது அநேகருக்கு ஆச்சரியத்தை உண்டு பண்ணும். அல்லேலூயா. மூணாவது, மரியாள் என்ன செய்தாலும் இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினார். இப்ப நம்ம நல்லா யோசிக்கணும், சிந்திக்கணும். நல்லா தவறான காரியங்களை சிந்திக்க கூடாது. நடக்க போகிறது என்று சொன்ன காரியங்களை சிந்தனை பண்ணணும். இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் மூலமா நமக்கு என்னெல்லாம் நடக்குது, என்னெல்லாம் நடக்க போகுது, இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு மற்றவங்க எல்லாம் கேட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா மரியாள் மட்டும் என்ன பண்ணாலும் தன் இருதயத்துக்குள்ளே வைத்து சிந்தனை பண்ணினாள். நல்லா யோசிக்கணும். நம்ம இன்னைக்கு என்ன, நம்ம யோசனை சரியில்லை, சிந்தனை சரியில்லை, தவறான சிந்தனை. சிந்தனை குறித்து அது ஒரு தனி சப்ஜெக்ட். வீண் சிந்தனைகள், அவசியமற்ற சிந்தனைகள், இப்படி பல காரியங்கள் இருக்குது. பேதுரு கொர்நேலிய வீட்டுக்கு போறதுக்கு முன்னால ஒரு வீட்டுல ஒரு மாடியில தூங்கிட்டு இருக்கிறான். அப்ப அந்த இடத்துல ஜெபம் பண்ணும்படி உட்கார்ந்த உடனே ஒரு தரிசனத்தை கர்த்தர் காண்பிக்கிறார். ஒரு கூடை வானத்திலிருந்து இறங்கி வருகிறது. அந்த கூடையில சகல விதமான பட்சிகளும் இருக்கிறது. அப்ப அங்க ஒரு சத்தம் கேட்குது, அடித்து புசின்னு சொல்லி. உடனே என்ன சொல்றான், அதுல தீட்டுள்ள பறவைகள் எல்லாம் இருக்கிறதே அப்படின்னு. நான் சுத்தப்படுத்தினதை, நான் பரிசுத்தப்படுத்தினதை நீ தீட்டாக எண்ணாதே, நீ அடித்து புசி அப்படின்னு சொல்லி மறுபடியும் சத்தம் வருது. இந்த செய்தியை கேட்ட உடனே சோதரன் பேதுரு எந்திரிச்சிட்டாரு. எந்திரிச்சிட்டு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தித்துக் கொண்டிருந்தார் அப்படின்னு வசனம் வருது. அப்ப அந்த வசனத்துல என்ன சொல்லுன்னா, கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தினதை வச்சு சிந்திக்கணும், கர்த்தர் நமக்கு பேசுற வசனத்தை சிந்திக்கணும், கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை சிந்திக்கணும். இன்னைக்கு நம்ம ஆட்கள் சிந்திக்கிறத பாருங்க, இந்த உலகத்துல எது நடக்கக்கூடாதோ அதைத்தான் அநேகர் சிந்திப்பாங்க. எது நமக்கு தேவையில்லையோ அதைத்தான் சிந்திப்போம், நமக்கு எது பிரயோஜனம் இல்லையோ அதைத்தான் சிந்திப்போம். நம்முடைய சிந்தனைகளுக்குள்ள ஒரு மாற்றம் வேண்டும். சிந்தனை மாறிட்டுனா செயல் மாறிடும். ஏன்னா நம்ம எதை சிந்திக்கிறோமோ அதை செய்வோம், எதை செய்வோமோ அதுதான் நம்ம வாழ்க்கை. அப்ப இன்னைக்கு நம்ம வாழ்க்கை மாறணும் அப்படின்னா நம்ம சிந்தனையில மாற்றம் வேணும். அப்ப மரியாள் தனக்கு சொல்லப்பட்ட அந்த செய்திகளை எல்லாம் கேட்டு அதை எங்க வச்சு சிந்தனை பண்ணாங்க, இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணாங்க. சொல்றோம், நமக்கெல்லாம் ஒரு பேர் உண்டு, நமக்கெல்லாம் ஒரு ஆட்டு மந்தைன்னு ஒரு பேர் உண்டு, அப்படித்தானே? சொல்றோம், ஆண்டவர் ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் என்ன பேரு? ஆடுகள். கர்த்தர் மேய்ப்பர், நம்மெல்லாம் யாரு? ஆடுகள். இந்த ஆட்டுக்கு ஒரு நல்ல பழக்கம் உண்டு. என்ன பண்ணுவோம்னா, மேயிற நேரம் எல்லாத்தையும் நல்லா என்ன பண்ணிடுவோம்,
மேஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஓரமா போய் படுத்துக்கணும். படுத்துட்டு இந்த மேஞ்சதெல்லாம் திரும்ப உள்ள இருக்கும் பாருங்க, இதை ஃபுல்லா மறுபடியும் என்ன பண்ணும், மொத்தமாக எடுக்காது. மொத்தமா எடுத்து அது வாமிட்டு மொத்தமா எடுக்காது, கொஞ்சம் கொஞ்சமா மறுபடியும் அதை கொண்டு வந்து அதை மறுபடியும் மொத்தமா அரைக்கும். நல்ல சூப்பரா அதுக்கு நல்ல எவ்வளவு பலன் வருமோ அந்த அளவுக்கு அரைச்சு மறுபடியும் உள்ள. அதுதான் அதுக்கு ஜீரணம், அதுதான் அதுக்கு சக்தி. அப்படித்தான் அது செய்யும். அப்போ இன்னைக்கு நமக்கு ஏன் அதை கொடுத்துருக்காருன்னா நம்ம வேலையும் அதுதான். கேட்குற வசனத்தெல்லாம் கேட்டுறணும், நமக்கு தேவையானதெல்லாம் கேட்டுறணும். போய் உட்காந்து வீட்டில் உட்காந்து இதயத்தில் வச்சு எல்லாத்தையும் தியானம் பண்ணணும், சிந்திக்கணும். இதுல நல்லதை எடுத்துக்கிடணும். அதுல தேவையில்லாத சின்ன சின்ன முள்ளு மாதிரி ஏதாவது ஒரு தான் தூர போட்டுறணும். அது அவசியம் இல்லை. அவசியம் இல்லாத எடுத்து வச்சு சிந்திச்சுக்கிட்டு இருக்க கூடாது. அவசியம் இல்லாத எடுத்து வச்சு யோசிச்சுட்டு இருக்க கூடாது. அதை தூக்கி தூர போட்டுறணும். நமக்கு பிரயோஜனமானதை மட்டும் சிந்திக்கணும். இந்த சிந்தனை மட்டும் மாறிட்டுனா எல்லாம் சரியாயிடும். அல்லேலூயா. அப்ப ஒண்ணு, இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்புல நம்ம பிறந்த நாளை பிரசித்தப்படுத்தணும். ரெண்டாவது என்ன செய்யணும், ஆச்சரியப்படுகிற மாதிரி காரியங்கள் நமக்கு நடக்கணும். மூணாவது, இதையெல்லாம் வைத்து இருதயத்துக்குள்ள அடிக்கடி என்ன பண்ணணும், நமக்குள்ள மாற்றம் வரணும்னாலே நம்ம சிந்தனைகளும் மாற்றம் வரணும். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நல்ல காரியத்தை சிந்திங்க, கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை சிந்திங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தரிசனத்தை சிந்திங்க. இன்னும் வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களுக்குள்ளும் இருக்க கடவுள். இயேசுவுக்குள்ள என்ன சிந்தனை இருந்துச்சோ அதையே சிந்தித்துக் கொண்டு இருப்போம். நீங்க வேதம் சொல்கிறது, நீங்கள் ஏக சிந்தையாயிருங்கள், ஒரே காரியத்தை சிந்தித்துக் கொண்டிருங்கள், உங்க சிந்தனை சரியா இருக்கட்டும். இப்படியெல்லாம் தான் வேதம் சொல்லுது. அதனால நம்ம சிந்தனை சரியானதா இருக்கட்டும். அன்றைக்கு மரியாள் தன் இருதயத்திற்குள் வைத்து அதை சிந்தனை பண்ணினாள். அது அவருடைய வாழ்க்கைக்குள்ள பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. நான்காவது, அதுல கடைசி 20வது வசனத்துல, மேய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படியே கேட்டு கண்டு எல்லாவற்றிற்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்துக் கொண்டு திரும்பி போனார்கள். எல்லாவற்றிற்காகவும் தேவனை மகிமைப்படுத்தணும். இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சாலும் கர்த்தருக்கு மகிமை வரணும். நீங்க புது ட்ரெஸ் போடுறீங்களா, அதன் மூலமா பக்கத்து வீட்டுக்காரன் சந்தோஷப்படுறதுல பெரிய காரியம் இல்லை, அடுத்தவங்க மகிமைப்படுத்துறதுல பெரிய காரியம் இல்லை. நம்ம யாரும் அடுத்தவங்களுக்காக வாழல. நம்ம நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கிறோமா, அது தேவனுடைய மகிமைக்கு. நம்ம நல்ல சாப்பாடு வச்சிருக்கிறோமா, இன்னைக்கு நல்ல எல்லாரும் நல்ல சாப்பாடு வச்சு சாப்பிடுங்க. அது சாப்பிட்டு நான் சாப்பிட்டு இருக்கிறேன் அப்படின்னு காட்டுறதுக்கு இல்லை. இல்ல நீங்க ஒருவேளை உங்க ஊருக்கே சாப்பாடு போட முடியுமா, போடுங்க, சந்தோஷம். கர்த்தருடைய இந்த பிறந்த நாளை ரட்சிப்பை வெளிப்படுத்துறதுல அதுல சந்தேகமே இல்லை, சந்தோஷமா கொண்டாடுங்க. ஆனா இதெல்லாம் யாருக்காக, நம்ம மகிமைக்காக இல்ல, நான் எவ்வளவு பெரிய ஆளுன்னு காட்டுறதுக்காக இல்ல, நான் என்ன செஞ்சிருக்கிறோம் இந்த உலகம் அறியறதுக்காக இல்ல. எனக்குள்ள இயேசு வந்திருக்கிறாரு, இயேசு எனக்குள்ள இருக்கிறதுனால நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி என் ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்காக. அல்லேலூயா. வேதவசனம் அப்படித்தான் சொல்லுது, எதை செய்தாலும் அவருடைய மகிமைக்கு என்றே செய்யுங்கள். எல்லாத்திலையும் ஆண்டவர் மகிமைப்படணும். இந்த உலகத்துல இயேசு பிறந்ததுல முதலாவது நடக்க வேண்டிய ஒரு செய்தி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை உண்டாக வேண்டும். இரண்டாவது, பூமியில சமாதானம் உண்டாக வேண்டும். மூன்றாவது, மனுஷர் மேல் பிரியம் உண்டாக வேண்டும். இது மூணு உண்டாகிறதுக்கு தான் இயேசு இந்த பூமிக்கு வந்திருக்கிறாரு. அப்ப முதலாவது தேவனுக்கு மகிமை உண்டாகணும். நம்ம லைஃப்ல சொல்றேன், என்ன செஞ்சாலும் இன்னைக்கு நம்ம நிறைய, ஒருவேளை சிலவங்க வேலைக்கு போவீங்க, சிலவங்க வீட்டுல இருப்பீங்க, இல்ல சிலவங்க வேற ஏதாவது அலுவல்களில் ஈடுபடுவீங்க. இன்னைக்கு மட்டும் இல்ல, இனி உள்ள அடுத்த கிறிஸ்துமஸுக்கு நம்ம வருகிற வரைக்கும் ஆண்டவருக்கு பிரியமானதை, கர்த்தருக்கு மகிமையானதை நான் செய்வேன். என் வாழ்க்கை மூலமா கர்த்தர் மட்டும்தான் மகிமைப்படுவாரு. ஆண்டவர் சொன்னார், நான் உன்னில் மகிமைப்படுவேன், நான் உன்னில் மகிமைப்படுவேன். ஆண்டவர் நமக்குள்ள இருந்து மகிமைப்பட விரும்புகிறார், நமக்குள்ள இருந்து கர்த்தர் மகிமைப்படுத்த விரும்புகிறார். அப்ப வேதவசனம் அப்படிப்பட்ட மகிமையை நமக்குள்ள ஏற்படுத்த விரும்புகிறபடினால் சோதரம், அந்த மகிமையை நம்ம எப்படி வெளிப்படுத்தணும்னா, ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது, சோதரம் தன்னுடைய சரீரம் செத்து போனதையும் எண்ணாது இருந்தான். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினவர், அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவர் என்று முழு நிச்சயமாய் நம்பி விசுவாசத்தில் வல்லவனாகி தேவனை மகிமைப்படுத்தினார். அப்ப நம்ம தேவனை மகிமைப்படுத்தணும்னா நம்ம விசுவாசத்துல வல்லவர்களா மாறணும். நம்ம அவிசுவாசமானதை சிந்திக்க கூடாது. கர்த்தரால செய்ய முடியும், கர்த்தர் எனக்கு தருவார். என் வாழ்க்கை சூழ்நிலைகள் மாறிதலா இருக்கலாம், நிலைமை மாறி போய் இருக்கலாம், ஆனா நான் இயேசுவை நம்பினா என் வாழ்க்கை மாறும், இயேசுவை விசுவாசித்தா என் வாழ்க்கை மாறும், என் நிலைமை மாறும். அப்படியே விசுவாசித்து நம்பி 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 விசுவாசித்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப இப்படி இயேசு பிறந்ததை நாம் வெளிப்படுத்தி அதை பிரசித்தப்படுத்தி ஆச்சரியப்படுகிற காரியங்கள் நமக்கு நடந்து அதன் மூலமாக சொந்தம் அதை நம்ம இருதயத்துக்குள்ளே வைத்து சிந்தனை பண்ணி
அதன் மூலமாக தேவனை நான் மகிமைப்படுத்தும் போது இந்த உலகத்தில் உண்மையாகவே இயேசு பிறந்த நோக்கம் நிறைவேறும். அல்லேலூயா. சோதரம். நம்முடைய பெருமையை, நம்முடைய தயாரத்தை பிரசித்தப்படுத்தக்கூடாது. நம்ம யாருங்கிறத இந்த உலகம் பார்க்கறதுக்கு அல்ல, நமக்குள்ள இருக்கிற இயேசு யாருங்கிறத இந்த உலகம் பார்க்கணும். இதெல்லாம் தேவனை மகிமைப்படுத்து. அப்ப நமக்குள்ள இயேசு இருந்தா எல்லாம் கிடைக்கும். இயேசு இல்லைன்னா இருக்கிறதும் போயிடும். அதனால இயேசு நமக்குள்ள இருக்கட்டும், இயேசு நமக்குள்ள பிறக்கட்டும், அதை நம்ம வெளிப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம், முழங்கால் படி மூடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படி. ஆண்டவரே, இந்த நாளிலே ஒரு 4 காரியத்தை நாங்கள் வேதத்தில் சிந்தித்தோம். ஆண்டவரே, உம்முடைய பிறந்த நாளை பிரசித்தம் பண்ண வேண்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவர். அதே போல கேட்டவர்கள் ஆச்சரியப்பட வேண்டும். அதே போல இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ண வேண்டும். தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். இதுதான் இயேசு கிறிஸ்து எங்களுக்குள்ள பிறந்ததை நாங்கள் வெளிப்படுத்துவதற்கான அடையாளம் என்று இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே அப்பா, மேய்ப்பர்கள் பிரசித்தம் பண்ணினார்கள். மேய்ப்பரால் சொல்லப்பட்ட செய்தியை கேட்டவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். மரியாள் இவைகளை எல்லாம் அறிந்து தங்களுடைய இருதயத்திற்குள்ளே வைத்து சிந்தனை பண்ணினார்கள். அது தேவனை மகிமைப்படுத்தினார்கள். மேய்ப்பர்களும் சொல்லப்பட்ட செய்தியை கேட்டவர்கள் யாவரும் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஆண்டவர், இன்னைக்கு என்ன நடந்தாலும் நாங்கள் தேவனுக்கு மகிமை செலுத்தணும். ஆண்டவருக்கு மகிமை செலுத்தாம எங்களுக்கு எவ்வளவு பெரிய நன்மை கிடைச்சாலும் அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஒருவேளை இந்த உலகத்தையே நாங்கள் ஆதாயப்படுத்தினா கூட, இந்த உலகத்தையே ஆதாயப்படுத்தினாலும் தேவனுக்கு மகிமை இல்லை என்றால் அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எனவே நாங்கள் என்ன செய்தாலும் ஆண்டவர் இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல தேவனை மட்டுமே மகிமைப்படுத்துவோம். நம்ம எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே உம்முடைய நாமத்தின் மகிமைக்காகவே நாங்கள் எல்லாவற்றையும் செய்வோம். நாங்க என்ன செய்தாலும் தேவன் மட்டும் அதுல மகிமைப்படுங்கப்பா. உங்க நாமம் மட்டும் அதுல மகிமைப்படட்டும்பா. நீங்க மட்டும் மகிமைப்படுங்க ராஜா. எங்களுக்கு மகிமை வேண்டாம். எங்க தயாரத்தை நாங்க பிரசித்தப்படுத்த வேண்டாம். நாங்க பெரிய ஆளுங்கிறது இந்த உலகம் பார்க்க வேண்டாம். எங்களுக்குள் இருக்கிற இயேசுவை பார்க்கட்டும். நாங்கள் ஆண்டவரை ஸ்தோத்திரம் ஆராதிக்கிற இயேசுவை பார்க்கட்டும். எங்களுக்குள் பிறந்த இயேசுவை பார்க்கட்டும். அந்த ரட்சிப்பை பார்க்கட்டும். அந்த விடுதலையை பார்க்கட்டும். அந்த அற்புதத்தை பார்க்கட்டும். எங்களால் உண்டானது அல்ல, இது எங்கள் தேவனால் உண்டான தயவு என்கிற அந்த ரட்சிப்பை உலகம் பார்க்கட்டும். அந்த விடுதலையை உலகம் பார்க்கட்டும். ஆண்டவரை ஸ்தோத்திரம். அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை உலகம் பார்க்கட்டும். இயேசு பிறந்த அந்த அனுபவம் எங்களுக்குள்ள இப்பொழுதே உண்டாவதாக என்று இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்த வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த 2020ஆம் ஆண்டில இந்த பிறந்த நாள் கொண்டாடுகிற இந்த நல்ல நாளிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்து பிறந்த நோக்கத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் நிறைவேற்ற கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. அந்த ரட்சிப்பை பிரசித்தப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டுவீராக. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.